சமீப காலமாக தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்பட்டு வருகிற விஷயம் PM ஸ்ரீ பள்ளி. அப்படின்னா என்ன? PM ஸ்ரீ பள்ளியில என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவது ஏன்? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய அரசால் கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வளரும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் என்பதே PM ஸ்ரீ பள்ளி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் விருப்பத்தின் அடிப்படையில் PM ஸ்ரீ பள்ளிகளாக தரம் உயர்த்திக் கொள்ளலாம். அப்படி PM ஸ்ரீ பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டுமென்றால் ஆன்லைன் மூலம் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் வசதி முதல் 2 ஆண்டுகளுக்கு 4 முறை ஏற்படுத்தப்படும். இதற்கான தேர்வு 3 கட்டங்களாக நடைபெறும். அனைத்து அரசு பள்ளிகளும் அல்லது அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளும் PM ஸ்ரீ பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. PM ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பாடத்திட்டம் கொண்டுவரப்படும். நீட், JEE போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளை இங்கு படிக்கின்ற மாணவர்கள் எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டம் அமைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 18,128 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் மாநில அரசுகள் 9,232 கோடி ரூபாயை பங்கீடு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், டிஜிட்டல் நூலகங்கள், முன்மாதிரி லேப் வசதி போன்ற வசதிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஜாலியான முறையில் கல்வி கற்பதற்காக பொம்மைகளை வைத்து விளையாட்டு அடிப்படையிலான கல்வி, கேள்வி கேட்கும் வகையிலும் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் வகையிலும் PM ஸ்ரீ பள்ளி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் PM ஸ்ரீ பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம், ஊட்டச்சத்து தோட்டங்கள், கழிவு மேலாண்மை, பசுமை பள்ளி போன்ற வசதிகளும் உள்ளதாக கூறப்படுகிறது. PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? மத்திய அரசு சொல்வது என்ன? PM ஸ்ரீ பள்ளிகள் முழுமையாக தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டத்தில் மும்மொழி கொள்கை இடம்பெறும். அதாவது மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி ஆகிய 3 மொழிகளை கொண்டிருக்கும். தமிழக அரசு தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுப்பதால் தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ பள்ளிகளுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. மத்திய அரசு மாநில அரசிற்கு சமக்ரா சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் கீழ் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய 2,152 கோடி ரூபாயை வழங்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து இடாததுதான் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைவதற்கான பரிந்துரைகளை ஆய்வு செய்ய முடிவு செய்தது. ஆய்வின் முடிவில் PM ஸ்ரீ பள்ளிகள் முழுமையாக தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டது எனவும் மும்மொழி கொள்கை இடம்பெறும் எனவும் மாநில அரசிடம் தெரிவித்தது. மத்திய அரசு மும்மொழி கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கும் நிலையில் தமிழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தவில்லை. 3வது மொழியாக இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அரசியலாக்க பார்ப்பதாகவும் மத்திய கல்வித்துறை குற்றஞ்சாட்டியுள்ளது. சர்வதேச அளவில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில்தான் PM ஸ்ரீ பள்ளி திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக ஒரு மொழியை கற்பதால் மாணவர்களின் மொழித்திறன் மேம்படும் எனவும் மத்திய கல்வித்துறை குறிப்பிட்டுள்ளது.